வணக்கம். இந்த மாதிரி கிரேப் ப்ளவுஸில் வந்துட்டு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் பர்ஃபெக்டாக எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப சுலபமாக புரிகிற மாதிரி ரொம்ப ஈஸியான முறையில் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸ் கூட ஈஸியாக இது மாதிரி பர்ஃபெக்டாக எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத நடுவில் டிப்ஸாக கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கழுத்தில் இப்போ உடைவில் இருக்கிற நேர் பீஸ் எடுத்து தான் இந்த மாதிரி ரவுண்ட் நெக்குக்கு உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துட்ருக்கேன். ரொம்ப பார்க்கவே அழகாக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு கட்டிங் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதோட டீட்டெயிலான கட்டிங் வீடியோவில் நான் கார்டில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கிராஸ் கட் ப்ளவுஸ் ரொம்ப சுலபம் தான், அதுவும் பிகினர்ஸ் கூட ஈஸியாக நம்ம வந்து கட்டிங் பண்ணிடலாம். சரி, நம்ம இப்போ வந்து ஸ்டிச்சிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இதில் எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு தான் நான் வந்து எடுத்திருக்கேன். எப்பயுமே வந்து நம்ம வந்து கிராஸ் கட் தைக்கும்போது நான் ஏற்கனவே கட்டிங் வீடியோவிலையும் தெளிவாக சொல்லியிருப்பேன். கிராஸ் கட் தைக்கும்போது ப்ளவுஸில் மட்டும் லைனிங்கில் மட்டும் கிராஸ் கட்டிங் எடுக்காமல் அதே சமயம் ப்ளவுஸ்லேயும், அதாவது மெயின் ப்ளவுஸ்லேயும் நம்ம கிராஸ் வந்து கட் பண்ணணும். நிறைய பேர் நம்ம பண்ணுற ஒரு சின்ன விஷயந்தான், பிகினர்ஸ்க்கு தெரியலனா இந்த நோட் பண்ணி வச்சுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிராஸ் கட் வந்து லைனிங்கில் எடுத்துருவோம், அதே சமயம் நம்ம கட் பண்ணும்போது ஞாபகம் மருதியாக நேர் பீஸில் போட்டு கட் பண்ணிடுவோம். அதை மட்டும் தப்பாக பண்ணவே பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த சாரியோட ப்ளவுஸோ இல்லை டிசைனோ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு பேக் சைடில் அந்த டிசைன் கரெக்டாக வர மாதிரி பார்த்துட்டு ஃப்ரண்ட் சைடில் டிசைன் ஏதாவது வேணும், உங்களுக்கு பூ போட்ட மாதிரி வந்திருந்ததுன்னா அந்த டிசைன் எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கிராஸ் வச்சு கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து லைனிங்கில் கிராஸ் கட் பண்ணிவிட்டு மெயினில் கிராஸ் கட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து நிச்சயமாக வந்து கிராஸ் வந்து சரியாக வராது. அதேமாரி நம்ம டாட் பிடிக்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக வராது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கிராஸில் வச்சு நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். லைனிங்கில் மெயின் பீஸ் வச்சு அட்டாச் பண்ணிட்டோம். அட்டாச் பண்ணதுக்கப்புறமா எக்ஸஸாக இருக்கு இல்லையா, இந்த மாதிரி பீஸை எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஒன்று நம்ம வந்து ஃபினிஷிங்காக எடுத்து வச்சுட்டு அடுத்து தைக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து ப்ளவுஸ் தைக்கிறதும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஃபினிஷிங்கும் கரெக்டாக வர மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு எப்பயுமே நம்ம ஃப்ரண்ட் பார்ட் பிடிக்கும்போது சென்ட்ரு டாட் பிடிச்சிக்கங்க. இதில் வந்து எனக்கு வந்து இதில் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப வழவழப்பான துணியாக இருக்கிறதுனால டாட் பிடிக்கும்போது உள்ளே கொஞ்சம் போயிட்ட மாதிரி இருக்குது. ஸோ நான் இதுக்கு வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா மறுபடியும் வந்து இன்னொரு தையில் நல்லா உள்ளே தள்ளி போட்டிருக்கேன். நீங்கள் அதுக்கு அதேமாரி போடாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு டிப்ஸும் இருக்குது. அந்த நம்ம கோடு போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, டாட் பிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து டாட் பிடிக்கிறதுக்கான கோடு போட்டிருப்போம். அதில் ஒரு ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி இந்த ஸ்டிச்சஸ் வந்து போட்டதுக்கப்புறமா நீங்கள் டாட் பிடிச்சிங்க அப்படின்னா அந்த வழவழப்பான துணி கூட நம்மளுக்கு வந்து நழுவி போகாமல் கரெக்டாக வந்து நம்மளுக்கு டாட் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம எந்த இடத்துல டாட் பிடிச்சி முடிக்கிறோமோ அந்த இடத்த கரெக்டாக வரும். இப்போ பர்ஃபெக்டாக நான் ஃப்ரண்ட் பார்ட் வந்து முடிச்சிட்டேன். ஃப்ரண்ட் பார்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்ல ஃபினிஷிங்காக வந்திருக்கும். அதே மாதிரி ஆப்போசிட் தைக்கும்போது கலர் வேரியேஷனை மாற்றிடாதீங்க. நம்ம பிகினர் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம தைக்கும்போது கரெக்டான அளவு தைச்சிருவோம், கரெக்டான பீஸாக எடுத்து தைச்சிருவோம். அடுத்த பீஸ் தைக்கும்போது இந்த வழவழப்பான துணியில் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி கலர் வேரியேஷன் தான் இருக்கும், கொஞ்சம் கூட மாற்றமே இருக்காது. நம்ம டீப்பாக பார்க்கும்போது தான் அதில் கலர் வந்து கொஞ்சம் மாறுபடுறது தெரியும். ஸோ நம்ம அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிசியில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் ரெண்டு பக்கமும் வர வேண்டிய பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. டிசைன் வந்து மாறி இருந்ததுன்னா தெரியாது, டிசைன் மாறாமல் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி குழப்பங்கள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து அந்த குழப்பம் வராமல் இருக்கிறதுக்கு டிசியில் மார்க் பண்ணிக்கிங்க. நான் இப்படி தான் மார்க் பண்ணி வச்சு தைப்பேன். நீங்களும் அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கிங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். அப்படியே லைக் பண்ணிட்டும் பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோ அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து செகண்ட் பார்ட்டையும் தைச்சிட்டோம். செகண்ட் பார்ட்டு தைச்சிட்டு இதே மாதிரி நம்ம டாட் பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். டாட் பிடிக்கிறதுக்கு மார்க்கிங் வந்து தெரியல அப்படின்னா நிறைய வீடியோஸில் நான் வந்து நிறையா டாட் எப்படி வந்து மார்க் பண்ணுறது அப்படின்ட்டு டீட்டெயிலிங் வீடியோ இருக்குது. நீங்கள் வேணால் என்னோடய சேனலை போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கார்டு தரேன். இப்போ ரெண்டு பக்கமும் டாட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா
நம்ம எப்பயுமே வந்து பேக் பார்ட் எடுத்து அட்டாச் பண்ணணும். இப்போ நான் வந்து ஃப்ரண்ட்டில் 2 தையல் வந்து போட்டுக்கிறேன். அந்த டாட் பிடிக்கிற இடத்த சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு நழுவுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில அளவு ப்ளவுஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு தையல் போட்டுருக்கும். அந்த 2 தையல் வந்து எதுக்காக அப்படின்னா பிரியாமல் இருக்கிறதுக்காக தான். இதே மாதிரி தான் நம்ம வந்து 2 பக்கமும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். எனக்கு வந்து இது பழக்கமானதுனால நான் வந்து தையலை வந்து ஒரு தடவை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக எப்படி வந்து நழுவாமல் இருக்கிறதுக்கு சொல்லி கொடுத்தேன். ஆனால் இந்த டைம் இந்த சைடில் போடும்போது எனக்கு கரெக்டான பர்ஃபெக்டாக அந்த இடத்துலேயே நான் வந்து டாட் பண்ணிட்டேன். நீங்கள் பழக தான் நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு புரியும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து நான் வந்து ஸ்லீவுக்கான கிளாத்தை வந்து எடுத்து வச்சுக்கிறேன். ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஏற்கனவே வந்து இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லீவுக்கு துணி மெயின் பீஸ்லேருந்து பத்தவே இல்லை. அதை நான் வந்து கட் பண்ணி ஸ்லீவில் எந்த இடத்துல ஜாயிண்ட் வரணுமோ அதை ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். உங்களுக்கும் அதேமாதிரி ஜாயின் பண்ணுறதுக்கு எப்படி தெரியல அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பீஸை வந்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு துணியை எல்லாமே மெயின் ஃப்ரண்ட்டு அண்ட் பேக்கை முடிச்சுட்டு அடுத்ததாக தான் ஸ்லீவுக்கு வரணும். ஸ்லீவுக்கு வரும்போது நம்மளுக்கு எந்த அளவுக்கு துணி மீறுதோ அதை வந்துட்டு இந்த மாதிரி கலர் வந்து வர மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அட்டாச் பண்ணி எடுத்துக்கங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து ஸ்லீவில் வந்து கையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கரெக்டான அளவு வந்துடுச்சு. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா இன்னொரு கை தைக்கும்போது எனக்கு வந்து சேரீலேருந்து கட் பண்ணி நான் வந்து கொஞ்சமாக வச்சு ஜாயின் பண்ணியிருப்பேன். ஆம்கோல் கிட்ட ஜாயின் பண்ணுற மாதிரி வந்துடுச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு லெஃப்டில் வருதா இல்லை ரைட்டில் வருதா வேணுமா அப்படின்றத நம்ம சேரீ மறைச்சிக்கிற சைடு சேரீலேருந்து வர கொஞ்சமாக கிளாத் எடுத்து அட்டாச் பண்ணிக்கலாம். இவங்க 44 சைஸ் அப்படின்றதுனால இவங்களுக்கு ஸ்லீவ்லேயே மெயின் துணியிலே இவங்களுக்கு பத்தவே இல்லை. லைனிங் ஆனால் நான் 1.25 மீட்ரு எடுத்திருந்தேன். 1.25 மீட்ரு எடுத்து என்ன பிரயோஜனம்? நம்மளுக்கு வந்துட்டு மெயின் பீஸும் அதே அளவுக்கு இருக்கணும் இல்லையா? அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வரும். இதே போல் தான் 2 ஸ்லீவையும் நம்ம வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் வந்து 2 பக்கமும் ஸ்லீவை வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். லைனிங்கில் உங்களுக்கு அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கை நழுவி வருது, திருப்பி தைக்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு ஃபினிஷிங் சரியாக வரலனா நீங்கள் கம் இருந்தால் கூட இந்த லைனிங்கை ஒட்டியே மெயின் பீஸோடு ஜாயின் பண்ணி கொஞ்சம் நேரம் காய வச்சதுக்கப்புறமா நீங்கள் வச்சு அட்டாச் பண்ணுங்கள். பட் இதுமாரி தைக்கும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நேரம் வழவழப்பாக வரதான் செய்யும். அது எதுவுமே நம்ம பண்ணவே முடியாது இந்த மாதிரி கிளாத்தில். ஒன்று நம்ம வந்து மைக்ரோ கேன்வாஷ்ன்னு சொல்கிற ஒரு கேன்வாஷை வச்சுட்டு நம்ம அயன் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணலாம். மைக்ரோ கேன்வாஷ் வச்சு அட்டாச் பண்ண நிறைய பேருக்கு நிறைய ஷாப்பில் நம்மளுக்கு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே இருக்கிற கடைகளில் வந்து தான் நம்மளுக்கு கிடைக்குது. நம்ம பக்கத்துலேயே இருக்கிற கடைக்கு போய் கேட்டோன்னா இந்த மாதிரிலாம் வர்றதில்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா மைக்ரோ கேன்வாஷ் கிடைக்காதவங்க நீங்கள் வந்து கம் வந்து லைட்டாக அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தைச்சிங்கன்னா கூட இந்த மாதிரி வழவழப்பான துணியில் தைக்கிறதுக்கு ஈஸியாக வரும். அதே மாதிரி கிராஸ் கட் தைக்கும்போது நம்ம கவனம் கொள்ள வேண்டியது என்னென்னு பார்த்திங்கன்னா நெக்கை வந்து இழுத்து தைக்கக்கூடாது, நெக் பீஸும் இழுத்து தைக்கக்கூடாது. அதே போல் நம்ம வந்து பட்டி அதாவது பெல்ட் அட்டாச் பண்ணுறோம் இல்லையா, பட்டி அட்டாச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழம் எடுக்காமல், இது ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு வந்து கிராஸ் பீஸ்னாலே நம்மளுக்கு வந்து ஷேப் வந்து நம்மளோட செஸ்ட் ரவுண்டுக்கு கரெக்டாக பொருந்திடும். அப்படியும் வந்து நம்மளுக்கு வந்து பொருந்தலை அப்படின்னா தான் பட்டியில் லைட்டாக ரொம்ப வளைவு கொடுக்கணும். எப்பயுமே நார்மலாக நம்ம பட்டிக்கு ஒரு வளைவு கொடுப்போம் இல்லையா கட்டிங்கில், அதில் வந்து 3/4 இன்ச்சு மட்டும் கட் பண்ணுங்கள். ஒரு சிலவங்க நல்லா 1 இன்ச்சு வரைக்கும் நல்லா ஆழமாக ஷேப் அப்படியே வளைவாக வர்றதுக்காக கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் கொடுக்காம ஒரு 1/2 இன்ச் இல்லை 3/4 இன்ச்சு மட்டும் அந்த ஷேப் கொடுத்துட்டு நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். அப்படி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து நல்லா இன்னும் எடுப்பாக காமிக்கும். நம்ம கிராஸ் ப்ளவுஸில் தைக்கிறதே நம்மள வந்து கப் ஷேப் பர்ஃபெக்டாக ஃபினிஷிங் தான். இன்னும் ஃபினிஷிங் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடை எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்போ நான் வந்து பட்டி அட்டாச் பண்ணிட்டேன். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நான் கீழே அந்த தைக்கும்போது பட்டி பீஸை வந்து மடித்து தைக்காமல் என்ன பண்ணுறேன்னா ஸ்லீவை வந்து நான் அட்டாச் பண்ண போகிறேன். ஸ்லீவை ஏன் அட்டாச் பண்ணுறேன்னா சம்டைம்ஸ் நம்மளுக்கு சைடு ஸ்டிச்சிங் வந்து ஜாயின் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் வரும். அதுவும் வந்து கிராஸ் பீஸ்ன்றதுனால நம்மளுக்கு வந்து நிறையாவே வந்து சைடில் அட்டாச்மெண்ட்டில் வரும்போது நம்மளுக்கு வந்து அப் அண்ட் டவுன் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் ஃபஸ்ட்டு ஸ்லீவை வந்து அட்டாச் பண்ணுறேன். இன்கேஸ் நீங்கள் சுத்துக்கை வச்சு அட்டாச் பண்ணுறீங்க அப்படின்னா
நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படி ஃபஸ்ட்டே வந்துட்டு செஸ்ட் ரவுண்டை மார்க் பண்ணிவிட்டு கீழே ஹிப் ரவுண்டையும் மார்க் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணி அதுக்கப்புறமா ஸ்லீவை கரெக்டான அளவு வச்சு மார்க் பண்ணி தைக்கலாம். ஸோ நீங்கள் அதை மாதிரி தைக்க வராதவங்களுக்காக நான் இந்த மெத்தடை உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மெத்தடும் ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஷர்ட் இல்லை சுடிதாருக்கு அட்டாச் பண்ணுற மாதிரி தான் இதுவும் வரும். இதுக்கு வந்து நான் வந்து பட்டி பீஸை மடித்து தைக்காமல் கை ஸ்லீவை வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து தையல் வந்து 2 தையல் போட்டுக்குங்க. என்கிட்ட ஓவர்லாக்குக்கு நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு துணியை விட்டுட்டு 2 தையல் போட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்ல படிமானமாகவும் இருக்கும். பஃப்னு தூக்கிட்டு இருக்க துணியை வந்து கூட ஓரளவுக்கு அயனிங் பண்ணினா கரெக்டாக பர்ஃபெக்டாக ஃபினிஷிங் வரும். ரைட் சைடு வச்சுட்டேன், அடுத்தது லெஃப்ட் சைடு வைக்க போகிறேன். லெஃப்ட் சைடும் அதே மெத்தட் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பின்னாடி அதாவது சாரீ வந்து பின் பண்ணுவோம் இல்லையா, அந்த சைடில் வந்து ஸ்லீவுக்கு சாரியோட கிளாத் வந்து வர மாதிரி நான் அட்டாச் பண்ணுறேன். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பின் பண்ணிவிட்டு சாரீ கட்டிட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு சாரியோட கலரும் அதே மாதிரி இருக்கிறதுனால பின்னால் பின் பண்ணும்போது அந்த இடம் நம்மளுக்கு மறைஞ்சிடும். இதே மாதிரி தான் நம்ம சாரியோட கிளாத் வந்து துணியில் பத்தலை அப்படின்னு அட்டாச் பண்ணும்போது நம்மளுக்கு தேவைப்பட்டதுன்னா இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு சாரீ மறைக்கிற மாதிரி வர இடத்துல நம்ம ஸ்லீவில் சாரியோட துணியை அட்டாச் பண்ணி நம்ம தைக்கலாம். பத்தாதவங்களுக்கு தான், அதாவது ஸ்லீவ் ரவுண்டு பத்தாதவங்களுக்கு மட்டும்தான் நான் இந்த மெத்தடை சொல்கிறேன். அப்படி பத்துது அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ண தேவையில்லை. இருந்தாலும் பிகினராக இருந்தீங்கன்னா இதை நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதேமாரி 2 தையல் போட்டதுக்கப்புறமா நம்ம அதுக்கப்புறமேட்டா தான் நம்ம வந்து பட்டியை மடித்து தைக்க போகிறோம். இப்போ நான் அடுத்தது அதை தான் காமிக்க போகிறேன். பாருங்கள், இப்போ ஃபுல்லாக 2 தையல் போட்டு முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறமா இது மாதிரி ஷோல்டரை 2 பக்கமும் நல்லா சென்ட்ரு பண்ணிக்கிங்க. ஷோல்டர் 2ம் சென்ட்ரு பண்ணதுக்கப்புறமா ஸ்லீவ் கிட்ட அந்த ஜாயிண்ட் வருது இல்லையா, அந்த ஜாயிண்ட் வந்து கரெக்டாக வருதான்னு சொல்லிட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி டிசியில் மார்க் பண்ணிவிட்டு கரெக்டான அளவாக வச்சு நம்ம மடிச்சுக்கலாம். இந்த மெத்தட் இது கொஞ்சம் புதுசு தான். ஏன்னு கேட்டால் நிறைய பேர் பட்டி பீஸோ இல்லை வந்து சாரியில் அட்டாச் பண்ணுற பீஸில் முடிச்சதுக்கப்புறமேட்டா தான் நம்ம வந்து பட்டி பீஸில் கீழே தைச்சதுக்கப்புறமா தான் நம்ம வந்து கை அட்டாச் பண்ணுவோம். பட் இந்த முறையில் நான் வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா கிராஸ் பீஸ்ன்றதுனால கொஞ்சம் நம்மளுக்கு வந்து நீண்டு வராமல் இருக்கும். ஒரு தடையும் நம்ம ஃபினிஷிங்கை வந்து பிரித்து தைக்காமல் ஒரே டைமில் கரெக்டாக தைக்கிறதுக்காக தான் இந்த மெத்தடை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு 2 பக்கமும் இதே மாதிரி தான். ஒரு சைடு நம்ம அளந்ததுக்கப்புறமா ஆப்போசிட் சைடும் அதே மாதிரி தான் அளக்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன பண்ணிங்கன்னா ஒரு சைடு அளந்த அளவை தான் நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட்டு கொக்கி பட்டிக்கிட்டையும் காஜா பட்டிக்கிட்டையும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிங்க. இதுதான் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். மற்றபடி ஹிப் கிட்ட வர்றதுலாம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே நீங்கள் மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணதுக்கப்புறமா இது மாதிரி மடித்து தைச்சிக்கலாம். மடித்து தைச்சதுக்கப்புறமா கொக்கி பீஸ் அண்டு காஜா பீஸ் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ 2 பக்கமும் நான் அட்டாச் பண்ணிட்டேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா கொக்கி அண்டு காஜா பீஸ் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து ஹிப் கிட்ட நம்ம மார்க் பண்ணுறோம். இதுதான் சைட் ஸ்டிச்சிங்கு. இப்போ நான் இந்த ஸ்டிச்சிங் காமிக்கிறேன் பாருங்கள். எந்த இடத்துலையும் நான் வந்து ஒரு சிலவங்க இந்த ஸ்டிச்சிங் வந்து ஆம்கோல் கிட்ட கரெக்டாக வரதுக்காக 4ஆவதாக ஒரு டாட்டும் போடுவாங்க. அந்த மாதிரிலாம் 4th டாட்லாம் போடாமல் சிம்பிளாக இந்த மாதிரி நீங்கள் ஒரு சின்ன மாற்றம் செஞ்சாலே போதும், நம்ம அளவுகளில் கரெக்டாக வரும். ஸோ இப்பயும் அதே மாதிரி தான் ஆம்கோலும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஆம்கோல் மார்க் பண்ணதுக்கப்புறமா கீழே இடுப்பு கிட்ட, அதாவது நான் வந்து ஏற்கனவே ஒரு சிலவங்க தைச்சு தைக்கையில் கட் பண்ணும்போதே என்ன பண்ணுவாங்கன்னா அர்க்காத் போட்டுருவாங்க. நான் எப்பயுமே ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா அதுக்கப்புறமேட்டா தான் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுவேன். இப்போ எந்த இடத்துலையுமே எந்த ஒரு இதுவும் நான் வந்து டாட்டும் பிடிக்கவே இல்லை. 3 டாட் ப்ளவுஸ்னால் 3 டாட் மாதிரியே தான் பண்ணுவோம். நம்ம சம்டைம்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து அப் அண்ட் டவுன் வருது அப்படின்னா 4th கிட்ட இப்போ நான் நிறுத்துறேன் இல்லையா, அந்த இடத்துல ஒரு டாட் பிடிப்பாங்க. கேட்டால் அது 4th டாட் ப்ளவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக இல்லை, இந்த மாதிரி வந்து அப் அண்ட் டவுன் வராமல் இருக்கிறதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக தான் நிறைய பேர் அந்த டாட்டும் பிடிக்கிறாங்க. அந்த டாட் ஒரு சிலவங்களுக்கு அதை பிடிக்கிறாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன மெத்தடை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அந்த டாட் கூட நம்மளுக்கு பிடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. எப்பயுமே ஒரு சைடு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் 3 தையல் போட்டுக்கணும். 3 தையல் வந்ததுக்கப்புறமா தான் நம்ம எக்ஸஸாக இருக்கிற பீஸை கட் பண்ணி வெளியே எடுக்கணும். நான் இந்த பக்கம் 3 பக்கமும் தையல் போட்டதுக்கப்புறமா எக்ஸஸாக இருக்கிற பீஸை இதை மாதிரி கட் பண்ணிடுவோம். கட்
பண்ணிவிட்டு அடுத்தது இருக்கிற பிசுறையும் நான் கட் பண்ணிவிட்டு ரெண்டாவது பக்கம் அடுத்த பக்கத்துக்கு நான் பார்க்குறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அந்த 4th டாட் பிடிக்காமலே நமக்கு வந்து ஸ்லீவ் கிட்ட அந்த ப்ளஸ் மாதிரி இன்ட்டு வர மாதிரி தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து இது வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து தெளிவான முறையில் நான் சொல்லி கொடுத்துருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் சேனலை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எந்த டவுட்டாக இருந்தாலும் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இப்போ ஆப்போசிட் சைடும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். சேம் மெத்தடில் தான் நான் வந்து மெஷர்மெண்ட் பண்ணுறேன். இன்னொரு கவனமாக எடுத்துக்க வேண்டிய இந்த முக்கியமான குறிப்பில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அளவு ப்ளவுஸில் எந்த சைடு வந்து மார்க் பண்ணுறோமோ அதே சைடு வந்துட்டு நீங்கள் வந்து இதுலேயும் தைக்கிற ப்ளவுஸ்லேயும் மார்க் பண்ணணும். அப்போ தான் பார்த்தோன்னா ஒரு சிலவங்களுக்கு ஒரு கை வந்து லூஸாக இருக்கும், ஒரு வேலை செய்கிற அதாவது ரைட் ஹேண்ட் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் வந்து அவங்களுக்கு ஒரு சிலவங்களுக்கு லூஸாக இருக்க மாதிரி இருக்கும். ப்ளவுஸில் தைக்கும்போது அப்படிலாம் நம்ம கணக்கு கிடையாது. இருந்தாலும் வந்து ப்ளவுஸ் போடுறவங்க சொல்கிறதுனால அந்தந்த கையில் நம்ம லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே போல் தான் செஸ்ட்டும் அதேமாரி தான். ஒரு சிலவங்களுக்கு ஒரு பக்கம் வந்து சரியான அளவில் இருக்கும், ஒரு பக்கம் அதுவே ஆப்போசிட் சைடில் இருக்கும். எல்லாருக்கும் கிடையாது, ஒரு சில நபர்களுக்கு மட்டும்தான். இதை யாருமே வந்து ஜென்ஸ் டெய்லர்கிட்ட அவ்வளோவா எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. பட் லேடிஸ் டெய்லர்கிட்ட நம்மள மாதிரி தைக்கிறவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்படி சொல்லும்போது அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம தைக்கணும் இல்லையா? அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் குறி பாருங்கள் கரெக்டாக வந்துடுச்சு. நான் சொன்ன மெத்தடில் தைச்சதுனால நெக்குக்கும் நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிராஸ் பீஸ் வச்சு ஃபினிஷிங் பண்ணி முடிச்சிட்டேன். சாரியில் இருக்கிற கிளாத்து நேர் பீஸ் தான் அது, ஆனால் நான் வந்து கரெக்டாக வந்து கிராஸ் பீஸில் வைக்கிற மாதிரியே ரவுண்ட் நெக்குக்கும் வச்சு அது அழகாக ரவுண்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மெத்தட் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இது கொஞ்சம் அயன் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றதுனால வீடியோவிலேருந்து ஸ்கிப் பண்ணி போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் அதை வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி சொல்லி காமிக்கிறேன். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவும் லைக் கொடுத்திங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோவும் அடுத்தடுத்து வந்துட்டுருக்கும். நடுவில் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணாமல் இருந்திருப்பேன், சாரி. இதுக்காக வந்துட்டு நான் அடுத்தடுத்த வீடியோவில் ரெகுலராக வர மாதிரி, அதாவது வாரத்துக்கு 3 வீடியோ வர மாதிரியாவது நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் வந்து ஷார்ட்ஸில் டிப்ஸ் நிறைய கொடுத்துட்ருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.